எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த ஊருக்கு வந்துருக்கோம், செட்டிநாடு கானடகரம்னு சொல்லி ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான விஷயம், சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பார்த்தேன், அதை அட்ரஸ் பண்ணிட்டு போல தான் வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் செட்டியார் ஐயாவோட வீட்டில் தான் இருக்கேன். இங்கே அவங்களோட டோர் என்ட்ரன்ஸ் டோரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் ஒரு டோர் செய்யறோம்னா ஒரு சின்ன சின்ன கார்விங் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த டோரில் 8 லட்சம் உருவங்கள் இருக்கான். இந்த டோர் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சா. இந்த டோரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்ட 2 கோடி கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் தான் பார்க்க போகிறோம். கந்தரப்பம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கந்தரப்பம் சொல்லி எதுக்காக பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, முருகன் இருக்கார்ல, அவருக்கு இன்னொரு பேர் கந்தன். கந்தனுக்கு படைக்கிறதுனால கந்தரப்பம் சொல்லி ஒரு ரெசிபியை வந்து இங்கே எல்லாரும் விரும்பி பண்ணிட்டு இருக்காங்க. கந்தரப்பங்கிறது எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷலான பலகாரம். வீட்டில் அம்மா வர்றாங்க, மாமியார் வர்றாங்க, நாத்தனார் வர்றாங்கனாலும் உடனே செஞ்சுருவோம். அதே மாதிரி குழந்தை பிறந்து அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு கூட்டி விட்டாலும் அந்த கந்தரப்பம் வச்சு தான் அந்த பலகாரம் கொடுப்பாங்க. சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அப்படி தான். பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டா உடனே அதுக்கும் செய்வோம். நாங்கள் கந்தரப்பம் இல்லாத ஃபங்க்ஷனே கிடையாது. இந்த கந்தரப்பம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பொருள் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வெல்லம், இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி பண்ணுறாங்க. செய்முறை செய்கிறது மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்து செஞ்சிட்டோம்னா அந்த பலகாரம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதை அப்படி பிரித்தா அந்த உள்ள மாவு இருக்கிறது தெரியலையே. இது மாவு இருக்கக்கூடாது, நல்லா அப்படியே வெந்து பூவாக இருக்கணும். அதான் மெதுவு தன்மையோடு இருக்கும். இந்த ரெசிபி நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்னா, தேவி மிஷின் சொல்லி நடத்திட்டு வராங்க திரு முத்துக்குமார் ஐயா, தேவி ஹாச்சி. அவங்க கிட்ட தான் போய் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா 9th ஜென்ரேஷன் இங்கே இருக்காங்க. அவங்க இந்த தேவி மிஷின் பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் கோயிலில் வந்து ஊர்லேருந்து வந்து இங்கே கோயிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு பெஸ்ட்டை நடத்திக்கிட்டு இருந்தவங்க நடத்த முடியலை அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. நடத்த முடியலைன்னு சொன்னோன்னா அந்த ஒரு வாரத்தில் நாங்கள் வந்து இதை நடத்தணும்னு சொன்னதுனால சரின்னு சொல்லி நாங்கள் ஒத்துக்கிட்டு இந்நேரம் வரைக்கும் 5 வருஷ காலமாக இன்றைக்கி நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மூடை தூக்குறதுலேருந்து, காய்கறி வாங்குறதுலேருந்து, மளிகை கடை ஜாமான் தூக்குறதுலேருந்து அத்தனையும் அவங்க தான் தூக்கிட்டு வராங்க. என்ன பேர் வைக்கிறேன்னு நாங்களாம் யோசனையே பண்ணலை. தேவி அவள் பேரில் வைக்கணும்னு நினச்சேன். அதனால் அவளுக்கு தேவி மிஷினே வச்சு ஆரம்பித்து கொடுத்து நல்லபடியாக அது ஓடிக்கிட்டு இருக்குது. அவரும் ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்கு, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அவருக்கு. அவர் அதோட எங்களுக்காகவே நல்லா பாடுபடுறாரு. நாங்களும் அவரோட சேர்ந்து ஓடிட்டுருக்கோம். எப்போ வேணாலும் நாங்கள் வந்து 3 மணிக்கு டெய்லி எந்திரிச்சு நைட்டு தூங்கையில் மணி 10 ஆகுது. அதுக்கு நாங்கள் பொருட்படுத்தாமல் என்னன்னாலும் சந்தோஷமாக யார் வந்து கேட்டாலும் எந்த செகண்டும் மலை மூச்சியோட என்ன கேட்டாலும் உடனடியாக செஞ்சு கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ அவங்க வாங்க, அவங்க வீட்டு கிச்சனுக்கு போயிட்டு நம்ம அழகான ஒரு ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்கலாம். போகலாம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை நான் இங்கே மீட் பண்ணுறது. நான் காரைக்குடி சைட்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வரேன். ஆனால் இருந்தாலும் வந்து உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் 2 வாட்டி வந்து சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதால் தான் செட்டிநாடு சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உங்கள் தேடி வந்திருக்கேன் நான். எனக்கு உங்களை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? இது எங்கள் வீடு, இது எங்களுக்கு சொந்த ஊர் தான். நாங்கள் இங்கே வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கோம். ஆனால் இப்போ வந்து இந்த மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 6 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பண்ணி கொடுக்குறது வந்து டிப்பிக்கல் வந்து நம்ம ஊரில் சாப்பாடு செய்கிற சாப்பாடு தான். ஆமாம், நாங்கள் வீட்டிலையே மசாலா ரெடி பண்ணி நாங்கள் வீட்டில் உள்ளது நம்ம வீட்டு பக்குவம் மாதிரியே வீட்டில் எப்படி செய்வோமோ அதே சமையல் தான் செஞ்சுட்டு செட்டிநாடு சாப்பாடு தான். கந்தரப்பம்னா ஏன் இங்கே இருக்க மக்களுக்கு ரொம்ப பிடிக்குது, என்ன காரணம்? நகரத்தார் வீடுகளில் வந்து இந்த கந்தரப்பங்கிறது அவசியமான ஒன்று. எப்படி நம்ம ஃபங்க்ஷனுக்கு கொண்டாடணும்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதில் கந்தரப்பம் தான் முதல்ல வந்து வரும். அது வந்து ஒரு நல்ல இனிப்பான பலகாரம். அப்போ எனக்கு இந்த கந்தரப்பம் பேசிட்டே பண்ணலாமா? நல்லா பண்ணலாமே. எனக்கு தேவையான பொருள் சொல்கிறீங்களா? பனியார பச்சரிசி 400 கிராம், 1/4 கிலோ வெல்லம் வேணும், 1/4 படி அரிசி எடுத்து அது தலையை லேசாக தட்டிட்டு அது மேலே உளுந்தம் பருப்பு வைக்கணும், 10 வெந்தயம் போடணும், 1 லிட்டர் கடலெண்ணெய். சரிங்கம்மா. இப்போது இந்த கந்தரப்பத்துக்கு தேவையான பொருள் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஊற வைக்கணும் அரிசி. அதாவது நம்ம ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுருக்கோம். சரி, இது எப்படி பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அளவில் போட்டிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். 400 கிராம் அரிசி வந்து அந்த 1/4 படின்னு சொல்லுவாங்க, அதோடைய அளவு வந்து 400 கிராம். அதில் எடுத்து தலையை தட்டிட்டு அது மேலே உளுந்து அள்ளி வைக்கணும். உளுந்து அள்ளி வச்சுட்டு அதோட 10 வெந்தயம் போட்டு 2 தடவை கிளையணும். கிளஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். 1/2 மணி நேரம் ஊறணும். 1/2 மணி நேரம். இது வந்து பனியார பச்சரிசின்னு சொல்லி கேட்டு வாங்கணும். சாதாரண அரிசியில் வந்துடாது. நம்ம அதே மாதிரி அரிசியும் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்க கூடாது. தேவைப்படும் போது புதுசாக வாங்கிட்டா தான் நல்லாயிருக்கும்.
இல்லைன்னா அது கொஞ்சம் வண்டு வந்துடும். அரிசி பச்சரிசி வண்டு வந்துடும். இப்போ இந்த பச்சரிசியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து புது பச்சரிசி தான் யூஸ் பண்ணுறோம். அது நல்லா இருக்கும். அதுக்காக வீடுகளில் வந்து விவசாயம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது வந்து ஓகே. இப்போ நம்ம கடையில் வாங்குறதுனால நமக்கு வந்து புதுசாக இருந்தால் தேவையில்லைங்கிறதுனால புதுசாக தான் நான் வாங்கிக்குவேன் அப்பப்போ. ஓகே. அப்போ அந்த உளுத்தம் பருப்பு நாங்கள் வந்து அதுவும் ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஸ்டோர் பண்ணுனா பொங்காது ரொம்ப. அதனால அதுவும் நாங்கள் அப்பப்போ தான் வாங்கிக்குவோம். தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்குவோம். இப்போ இதெல்லாம் இப்போ நம்ம ஊற வச்சிருக்கீங்க, அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை ஆட்டணும். ஓகே. இதை ஆட்டிட்டு வெல்லம் போடணும். அதில் எப்படி வெல்லம் முடியும்? இது கால்படி அரிசி இப்போ எடுத்தோம்ல 400 கிராம், அதுக்கு 1/4 கிலோ வெல்லம். அரிசி கொஞ்சம் மசிஞ்சதும் வெல்லம் போட்டே சேர்த்து ஆட்டணும், தண்ணி விடக்கூடாது. சரி, அப்போ அரைக்கிற பக்கம் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் நெருப்பு இருக்கணும் லேசா. ஓகே. அப்படி இருந்தா பணியாரம் நல்லா இருக்கும். ஒரு 5லேருந்து ஒரு 10% அது மட்டும்தான் இருக்கும். அது நல்ல மையா ஆகாம அது ஒரு 5% வந்து அந்த நெருப்பு தெரியணும். இப்போ நீங்க அரைக்கும் போது தண்ணியா இருக்கணும், லூஸா இருக்கணும்? தண்ணியா இருக்கக்கூடாது. நம்ம வேணும்னா தான் தண்ணி விட்டுக்கணும். அதுக்கு தான் வெள்ளத்தை அதில் போட்டால் தண்ணி ஆகிடும் தான் முதல்லே போடணுங்கிறேன். பாதி அரிசி ஆட்டிட்டு இருக்கையில வெல்லம் போட்டுறணும். அப்பதான் தண்ணி ஊத்தாம அதிலே சேர்த்து ஆடுங்க. ஆனால் வெல்லம் போட்டதுக்கப்புறம் அரைக்க முடியாது, டைட்டாக இருக்கும். கையில் ஆட்டுறதா இருந்தா. இப்போ எங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி அம்மிக்கெல்லாம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, அப்போ நான் மிக்சியில் அரைச்சிக்கலாமா? நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன கூடி ஊற வச்சுக்கிட்டு அரைச்சிக்கிட்டீங்கன்னா தேவை. ஆனால் அது தண்ணி வெல்லம் போடுறப்ப மிக்சியில் டைட்டாக அரைக்க முடியாது. அதை பார்த்துக்கணும். மாவு அரைச்சாச்சு. அரைச்ச மாவு இப்போ தண்ணிக்குள்ள தூக்கி வச்சிருக்கேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு தண்ணி அதுக்குள்ள தூக்கி மாவு வைக்கணும். என்ன காரணம், ஏன் அப்படி வைக்கிறீங்க? கொஞ்சம் அந்த மாவு வந்து அந்த பச்சைத்தன்மை மாறுறதுக்காக. அந்த ஆட்டினோன்னா ஒரு மாதிரி பச்சையா இருக்கும், அந்த பச்சைத்தன்மை மாறணும், அதுக்காக வச்சிருக்கோம். இப்போ ஆட்டுக்கல்ல ஆட்டினதுனால அது ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் போதும், 3/4 மணி நேரம் இருந்தால் போதும். கிரைண்டர்லேயே சப்போஸ் மிக்சிலேயே போட்டால் அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அதனால ஒரு 2 மணி நேரமாவது குறைஞ்சது வைக்கணும். 2 மணி நேரம் வச்சாதான் நம்ம பணியாரம் ஊற்றுறப்ப அது ஒரு மெதுவாக இருக்கும். அப்போ மாவு புளிச்சிடாதா? அது புளிக்காது. அந்த 2 மணி நேரத்தில் புளிக்காது. புளிக்கிறதுக்கு தேவையான டைம் அது இல்லை. ஆனால் அந்த மெதுவுத்தன்மைக்காக வைக்கிறது. ஓகே. பணியாரம் ஊற்றுறப்ப கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரும். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து அந்த கந்தரப்போ பக்கம் எப்படி வரும்? தண்ணிக்குள்ளே வச்ச கந்தரப்பம் வந்து பார்க்கையிலே மெதுவாக இருக்கும். அவசரத்துக்கு ஊற்றினோம்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பிக்க வராது. அந்த பிரச்சனைலாம் இருக்கும் கொஞ்சம். அப்போ நம்ம ஆட்டின மாவு 2 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம ஊற்றணுமா? இல்லை, உங்களுக்காக ஆட்டி ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே மாவு இருக்குது. இது 2 மணி நேரம் தண்ணிக்குள்ளே எடுத்து வச்ச மாவு இது. சரி, இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? இதில் வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் போடணும். போட்டுட்டு கரண்டியால் கலக்கிக்கணும். ஆட்டின தண்ணி போதும்னா அதோட விட்டுறலாம், இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதுதான் பணியார கரண்டி. இந்த பக்கம் ஊத்துற பணியார கரண்டி. இது வந்து வாய் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு, அகலமா இருக்கும். அகலமா உருண்டையா குண்டா இல்லாம ஏந்தலா இருக்கும். ஏந்தலா. இது இங்க மட்டும் கிடைக்குமா? இது வந்து நம்ம நகரத்தார் வீடுகளில் உள்ளது. இப்போ வந்து ஹேண்டிக் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. தேவைப்பட்டா நீங்கள் போயெல்லாம் வாங்கிட்டு போகலாம். இப்போ இதில் வந்து இன்னொன்று சொல்லணும். இதில் தேங்காயும் ஏலக்காயும் போட்டு ஆட்டும் போதே ஆட்டிடுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக ஏலக்காய் தூள் மட்டும் போட போகிறேன். தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் ஏன் சேர்க்கலை அப்படின்னா, தேங்காய் சேர்ந்தா கொஞ்சம் கெட்டுடும், நல்லா இருக்காது. பிள்ளைங்களுக்கு மிச்சம் இருந்தால் நாளைக்கு கொடுக்கலாம். நம்ம வீட்டில் செய்கிறது எல்லாமே சாப்பிட முடியாது. யாரும் கெஸ்ட் வந்தால் ஓகே, இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்ப ஒரு நாள் இருந்தால் மறுநாள் இது ஆவியில் வச்சு எடுத்துக்குவோம். அந்த தேங்காய் போட்டால் ஒரு மாதிரி வாடை வந்துடும், பிசு பிசுப்பு தன்மையோடு வந்துடும். இது அப்போ மாதிரியே நல்லா இருக்கும் அப்படியே. ஆனால் ஃபர்ஸ்ட் ஊற்றும் போது தேங்காய் போட்டு ஏலக்காய் போட்டு ஆட்டி தான் நாங்கள் ஊற்றுவோம். அது உடனே அன்னைக்கே சாப்பிட்றதுக்கு அது ஓகே. ஓகே. அப்போது ஆப்ஷன் உங்கள் கையில். அப்படி தேங்காய் போட்டு அரைக்கும் போது வந்து அந்த அளவு எவ்வளோ இருக்கணும்? தேங்காய் சும்மா அந்த நம்ம 2 டம்ளர் இப்போ நான் சொன்ன 1/4 படி கணக்குக்கு சும்மா இவ்வளோ இருந்தால் போதும் பூ. சரி. நிறைய போட்டால் நிறைய தேவைப்படும், இல்லைன்னா அந்த சின்ன தேங்காய் மூடியில் ஒரு மூடி போதும். சரி. அப்போ என்ன ஊற்றிலாம்? இப்போ எண்ணெய் வந்து நாங்கள் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கறனால கடலெண்ணெய் ஊற்றி இன்னைக்கு செஞ்சுருக்கோம். அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன பண்ணுறீங்களோ வழியாக அவங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குமோ அது பண்ணிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாமா? அவங்க என்ன கேட்குறாங்களோ, இந்த மாதிரி ரீஃபண்ட் ஆயில் கேட்டாங்கன்னா அதில் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி கடலெண்ணெய் வேணும்னு கேட்டால் கடலெண்ணெயில் பண்ணி கொடுப்போம். சரி, தேங்க்யூ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து நாங்கள் கீழே கொடுக்குற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அது எதுக்காக கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் சைட்லேயும் இந்த மாதிரி நல்ல ரெசிபிகள் எதனா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்கள் பார்த்துட்டு ரிப்ளையும் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களை தேடி வரும் நல்ல ரெசிபியாக இருந்தால். அது மட்டும் இல்லை, நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சன் சேனலை பற்றி நீங்கள் என்ன ஃபீட்பேக் தரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா உங்களோட சஜஷன் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி எதனா இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஃபீட்பேக்கு. சரிங்களா? இப்போ இந்த மாவு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஏலக்காய் தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். சரி, ஓகே. ஏலக்காய் இந்த ஸ்வீட்னால ஏலக்காய் தூள் போடுறீங்களா? அந்த ஸ்மெல்லுக்கு. சரி, ஓகே. தான் இதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். சரி, ஓகே. கொஞ்சம் இது டைட்டாக இருக்குது, தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு டைட்டாக இருக்குது, லூஸ் பண்ணுறதுக்காக அரைச்ச தண்ணி. அரைக்கும் போது அதிகமாக விட்டுட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எவ்வளோ ஊற்றலாம்? ஊற்றுங்க, அந்த ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றுங்க பார்ப்போம். போதுமா? போதும்.
தண்ணியாக இருந்தால் வரவே வராது. இல்லை வரும், எப்படின்னா ஒரு மாதிரி சப்பையா போயிடும். ஜவ்வு மாதிரி இருக்கும் அது சப்பையா. ஓகே. இது வந்து நல்லா பார்க்கவே பார்வையாக இருக்கும். சரி, ஓகே. கனமாக இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் கூட விடலாம். இந்த கந்தாரப்போ வந்து நீங்கள் இப்போ எந்த வயசுலேருந்து பண்ணுறீங்க வீட்டில்? சின்ன எனக்கு வயசுல நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு இது பிடிக்கும், நான் செய்வேன். ஆக்சுவலி நீங்கள் டீச்சர்ல? இல்லை டீச்சர்லாம் இல்லை, பிள்ளைங்களுக்கு வீட்டில் சும்மா இருக்கையில டியூஷன் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் சின்ன பிள்ளைங்களுக்கு. ஓகே. எலிமெண்ட்ரி ஸ்கூல் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன்னா பயப்படுவாங்க. அதனால பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எழுத வரலைங்கிறப்ப எங்கிட்ட பிள்ளைங்களை வந்து எழுத்து சொல்லி கொடுக்க விடுவாங்க. ஓகே. அதனால அதனால பிள்ளைங்க அந்த டீச்சர் மாதிரி பேசுறேன்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இல்லை. இதான் பக்குவமா இப்போ? இதுதான் பக்குவம். காமிங்க. இப்படி ஊத்துனா அப்படி கீழே இறங்குது. ஆமாம்மா, கரெக்டாக டைட்டாக இல்லாமல் அப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படி எலசா இறங்குது. இதான் பக்குவம். சரி, ஊற்றுமா. என்ன சூடாயிடுச்சு. இது எப்படி ஊத்துறீங்கன்னு சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க அப்படியே ஊத்துன்னு சொல்லுவாங்க, கட் ஆகக்கூடாது சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி ஊற்றுனாதான் அது கொஞ்சம் நல்லா பறந்து விரிஞ்சு வரும். ஓகே. ஒன்று போல் வரும். அந்த கந்தாரப்பம் சொல்லும்போது குழி கடையில் தான் ஊற்றணும்னு சொல்லி எனக்கு ஒருத்தன் சொன்னாங்க. அதை தான் நானும் இன்றைக்கி வரைக்கும் நம்பிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் ஃப்ளாட்டான கடையில் ஊற்றுறீங்க. குழிக்கடாயில் ஊற்றினா அது கொஞ்சம் உருண்டை மாதிரி வரும். சரி. இது வந்து பறந்து விரிஞ்ச மாதிரி வந்தால் தான் நல்லாயிருக்கும் பணியாரம். அப்போ இங்கெல்லாம் இதில் தான் பண்ணுவீங்களா? நாங்கள் இதில் தான் பண்ணுவோம். இதில் வந்து என்னென்னா ஒரு 3-4 ஊற்றலாம். குழிக்கடாய்னா ஒன்று மட்டும்தான் ஊற்ற முடியும். அதோடு இல்லாமல் இது கொஞ்சம் அகலமாக வருங்க இந்த இதில் ஊற்றுறது. அதில் ஊற்றுனோம்னா கொஞ்சம் குண்டாக வரும். நல்லா புசு புசு நல்லா வருது. அந்த கலர் கோல்டன் ப்ரௌன் வருது. ரைட்டா? நீங்கள் 1 by 1 சைடில் சுற்றுங்க. நான் சுட கந்தாரப்பம். அந்த கந்தாரப்பம்லாம் சூடு ஆறி தான் வந்து மண்டபத்துலாம் கிடைக்கும். ஆமாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சுட கிடச்சிருக்கு. இது அப்படி பிரித்தா அந்த உள்ள மாவு இருக்கிறது தெரியலையே. அது மாவு இருக்கக்கூடாது, நல்லா அப்படியே வெந்து பூவாக இருக்கணும். அதான் மெதுவு தன்மையோடு இருக்கும். அதான் கெட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆமாம், அது வந்து மாவு டைட்டாக இருந்தால் அந்த மாவு உள்ளே இருக்கும். இது உள்ளே ஒன்றுமே இல்லை, அப்படியே ஃப்ளஃபியாக நல்லா வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ சார். டேஸ்ட் பண்ணலாமா? நல்லா பாருங்க. நீங்கள் எனக்கு பொறுமையாக சுடுங்க. ஆனால் சுட நான் சாப்பிட்றேன். இந்த சுட கிடைக்கிற சாப்பாடுக்கு எப்பவுமே வேல்யூ சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பணியாரம் வந்து நீ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 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 எண்ணெய் எல்லாம் கரெக்டாக அதிகமாக இல்லாமல் அந்த இனிப்பு தன்மை கரெக்டாக இருக்குது. ஆமாம், ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கும். ஏலக்காயோட வாசம், அந்த ஃப்ளேவர் இருக்கும், அந்த எண்ணெயோட வாசம் இருக்கும். இது நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க ஸ்வீட் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் போதும், இல்லை பாதி பீஸ் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி கந்தாரப்பம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பீஸ் சாப்பிட்லாம். எனக்கு கேட்டிங்கன்னா இதில் அந்த இனிப்பு தன்மை கரெக்டாக இருக்குது, அந்த ஏலக்காயோட வாசம் சூப்பராக இருக்குது. நான் சின்ன ரிக்வஸ்ட் உங்களை எல்லாம் கேட்குறது, இவங்கெல்லாம் செஞ்சு வச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு சூடு 6 பேர் தருவாங்க. ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டில் கிச்சனில் செய்யும் போது சுட சாப்பிட்டு பாருங்களேன், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறெல்லாம் இருக்கும். சூப்பராக வந்திருக்கு, எக்ஸலண்டாக வந்திருக்கு. தேங்க்யூம்மா, ரொம்ப நன்றி. ஒரு அருமையான கந்தாரப்பம் இன்றைக்கி காரைக்குடியை வந்து கற்றுக்கிட்டோம். இந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிடணும், உங்களை தேடி வரணும்னா எப்படி வரணும் அதை நம்பத்தாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி எங்கள் வீடு காண்டுகாட்டானில் இருக்குது. நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு விருப்பப்பட்டு செட்டிநாடு பக்கம் வர்றவங்க எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் செஞ்சு தரோம். இது எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் மெஸ். எங்கள் மெஸ்ஸுக்கு பேர் தேவி மெஸ். இங்கே வந்து சாப்பாடு வேணும்னு உடனே கிடைக்காது. நீங்கள் வர்றப்ப எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்காகவே உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு தருவோம். என் பேர் தேவி. ஃபோன் நம்பர் வந்து 9843352234. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகான ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கு. நாங்கள் இன்னும் நிறைய ரெசிபி உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. நல்லா சொல்லித்தரேன். நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நிறைய ரெசிபி பார்த்துட்டு வரேன். அதனால் கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அருமையான கைப்பக்குவம் உங்களுக்கு. எப்பவுமே ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ற பக்குவம் இல்லாமல் ஒரு வீட்டு சாப்பாடு, அது ட்ரெடிஷ்னலாக செட்டிநாடு பக்குவத்தில் பண்ணுற சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக 100% ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக உங்கள் கருணக்கிழங்கு மசாலா விட்டுறாதீங்க. அது நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டுச்சிங்க அப்படியே கிண்ணத்தோடு வாங்கிட்டு போயிடுவீங்க. ரைட்டுங்களாம்மா? ஆமாம், எல்லாருக்குமே பிடிக்கும். அது பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அது நாங்கள் அதை இன்னொன்று சொல்லணும், நம்ம சமையல் வந்து விருப்பத்தோடு செஞ்சால் அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம அதை ஆசைப்பட்டு செய்யணும் முதல்ல, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அழகாக சொன்னீங்க, வெரி குட். அதான் அந்த லவ் அண்ட் கேரோட. ஆமாம், எனக்கு பிடிக்கும் இந்த சமையல், அதனால விரும்பி செஞ்சிட்ருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. இவங்களை 8 மணிக்கு கேட்குறாங்க டக்குன்னு செய்கிறாங்க, 9 மணிக்கு கேட்குறாங்க டக்குன்னு செய்கிறாங்க, 12 மணிக்கு கேட்குறாங்க டக்குன்னு செய்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லைங்கிறேன். இல்லை, எனக்கு இந்த வேலை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், அதனால் இதுதான் எனக்கு ரெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையாகவே ரியலி வெரி மச் ஹாப்பி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நன்றி. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபாய், டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.